ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க டமால் டிமில் உடைஞ்சிருக்குங்க. ஏன்னா பாஜக எடப்பாடி பழனிசாமியை கண்டுக்கல, டிடிவி தினகரனும் கண்டுக்கல. இவங்க ரெண்டு பேரையும் தள்ளி விட்டுட்டு தாவேக்காவை அலேக்கா தூக்கி பிடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் அதிமுகவுக்கும் ஏகபோகமா சந்தேகங்கள் எழும்புது. ஏன்னா அதிமுகவுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா ஆளா வந்து நிக்கிறது அது பாஜக தான். அதே போலதான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற சின்ன கட்சியா இருக்கட்டும், பெரிய கட்சியா இருக்கட்டும், அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆளா வந்து நிக்கிறது பாஜக தான். இத்தனைக்கும் டிடிவி தினகரன் என் கூட இருந்த ஒரே ஒரு எம்எல்ஏ குதிரை பேரை நடத்தி தாவேக்கார் அபகரிச்சிருச்சு அப்படின்னு ஆளுநர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த ஒரு நடவடிக்கை இல்லை, பாஜகவும் இதுல தலையிடல அப்படின்ற ஒரு விஷயத்த டிடிவி தினகரன் முன்வைக்கிறாரு. அதிமுகவை இந்த அளவுக்கு சிதைக்கிறாங்க, பாஜக வந்து ஒரு கேள்வி கூட கேட்கலையே அப்படின்ற ஒரு கவலையும் இங்க இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் உண்டு. சோ தாவேக்கா அப்படின்ற ஒரு கட்சி டிடிவி தினகரன் கட்சியும் எடப்பாடி பழனிசாமி கட்சியும் இங்க கொஞ்சம் கொஞ்சமா சதிச்சிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறதா பாஜக அப்படின்ற ஒரு அச்சம் எங்களுக்கு எழும்புனால இனி தேசிய ஜனநாயக கூட்டணியில நீடிக்கலாமா அப்படின்ற ஒரு இடத்துக்கும் நகர்ந்து வந்துட்டாங்க இபிஎஸும் டிடிவி தினகரனும். சோ பாஜக இவங்க ரெண்டு பேரையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்காவை கையில் எடுத்துட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.